மாணவர்கள் ஒன்றாக ரோட்டில் என்ன பண்றாங்க, பயணித்து கொண்டு போகிறார்கள். அப்படி போகிற அந்த வேலையில நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்றதுன்னா, ரோட்ல தூரத்துல மஞ்சள் பையோட என்ன பண்ணுது கிடக்கிறதை மஞ்சள் பையில என்ன அப்படின்னு சொல்றதுன்னா, 1 லட்ச ரூபாய் பணமும் ஆதார் கார்டும் அந்த இடத்துல என்ன பண்ணுது, ஆதார் அட்டை என்ன பண்ணுது. அப்போ ஒரு பையன் இந்த கார்டு என்ன பண்றான், அந்த பையனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமன்ற பையன் அந்த 1 லட்ச ரூபாய் இருக்கிற அந்த மஞ்சள் பையை எடுத்து பார்ப்பான். பார்த்த உடனே எனக்கு தோன்ற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் தொலைச்சாங்க, எதுக்காக தொலைச்சாங்க தெரியும். அவர்களுடைய யாரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆலயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இதை உரிய நபர்கள் நம்ம என்ன பண்ணோம், கொண்டு போய் பக்கத்தில் அந்த இன்னொரு நண்பர் சொல்றாங்க, சோமுன்ற பையன் சொல்றான், இல்லப்பா ஆள் பாதி என்ன பண்ணிடுவோம், பிரிச்சு ஜாலியாக என்ன பண்ணலாம், பணம் பார்க்க போகிறோம், பிடிச்ச ஸ்நாக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி சாப்பிடலாம். நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, புதிய ஆலைகளை நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம், புது செப்பலத்தை என்ன பண்ணலாம், வாங்கலாம், இன்னும் நிறைய காரணங்களுக்காக நம்ம இதை என்ன பண்ணலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் நம்ம கொண்டு போய் ராமன்ற பையன் சொல்ற காரியம் இல்ல இல்ல, நமக்கு இதை என்ன பண்ணல, நாம கற்று கொடுக்கலாம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இழந்தவங்க இவ்வளவு கஷ்டப்படுவோம். அவங்க சொல்றாரு, நேசிக்க போற பிறகு என்ன பண்ணு, நேசி சொல்லி இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிறருடைய பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்பட. அந்த ராமன் என்ன பண்றான்னா, இந்த பணத்துல இருந்து ஒரு 100 ரூபாய் பணத்தை எடுத்து என்ன பண்றான், ஆட்டோ பிடிச்சி, ஐயா இந்த நேசத்துல எங்களை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அந்த ஆதாரத்தை பார்த்து இந்த ஏரியா அந்த தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா தெருவில் போய் என்ன பண்றாங்க, அந்த சொல்ற அந்த நபர் போய் என்ன பண்றாங்க, வயதான தாத்தா ஒருத்தர் என்ன பண்ற, கிட்டத்தட்ட 70 வயது இருக்காங்க. 68 வயது நிரம்பிய தன்னுடைய மனைவியுடைய ஆஸ்பத்திரி செலவுக்காக உரிமையா சொன்னா புற்று வியாதினால என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி என் மனைவி நான் ஆபரேஷன் பண்ண போறேன், எப்படி என் மனைவி சுகமாக போறா என்று நான் தெரியாம கவலைப்பட்டு இருந்தேன். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த ஐயா இருக்கும் பொழுது இந்த பையன் வந்து என்ன பண்றான், அந்த பணத்தை அவருடைய கருத்துல கொடுக்குறான். அவர் எண்ணி பார்க்கிறாரு, 100 ரூபாய் என்ன பண்ணுது, எண்ணிட்டு ஐயா கேட்கிறாரு, ஏப்பா உனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிட்ட, இதே பொண்ணு வந்து என்னை பார்க்கறதுக்கு நீ கொடுத்த. ராமன் சொன்னானா, மாட்டா அப்படின்றத தன்னுடைய பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு சர்ச்சில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி வேதமாக தான் என்ன பண்ணுது. நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாங்கள் மற்றொரு பொருளுக்கு என்ன பண்ண மாட்டோம், ஆசைப்பட. நடந்தது என்ன, அந்த இடத்துல அந்த தாத்தா என்ன பண்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு இந்த பெரிய உதவி என்ன பண்ணிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க. எப்படி என் மனைவி நான் காப்பாற்ற போறேன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இந்த பணம் இருந்தாதான் என் மனைவியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச அந்த பணம் கூட என்ன வந்து என்ன பண்ணிடுச்சு, நான் யாருன்னே தெரியாது. ஆனா என்ன நீங்க நேசிச்சதுனால உங்களுடைய புள்ள மூலமா அந்த பணத்தை எடுத்து செஞ்சு ஆபரேஷன் நல்ல முறையில் நடக்க நீங்க என்ன பண்ணீங்க சொல்லிட்டு அந்த தாத்தா அண்ணே ஆண்டருக்கு என்ன பண்ண ஒப்பு கொடுத்தான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பையன் மட்டும் இவ்வளோ பணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தேவைக்காக அதை பயன்படுத்தி இருந்தானா, இந்த ஆத்ம ரட்சிப்பவனால என்ன பண்ணிக்க முடியாது, பெற்றிருக்கேன். அந்த இடத்துல அவன் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாங்க. என்ன பண்ணான், நான் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், அவர் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு, நேசிக்க சொல்லியிருக்காரு, மதிக்க சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, நல்ல பழக்கத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆகவே
நான் அந்த காரியங்களை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நானும் இயேசுவை போல தான் என்ன பண்ணுவேன். அப்படி தீர்மானம் எடுத்ததுனால நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்தி காட்டினான். அது ஒரு மனிதனுடைய மனமாற்றத்துக்கு ஒரு ஆதாரமாக அதை என்ன பண்ணுச்சு. என்னாலும் கூட அப்படி ஒரு மனமாற்றத்தின் அனுபவத்துகளாக கொண்டு வருகிற நபர்களாக, ஸ்திரீயாக, மகனாக நாங்கள் உங்களை கூட என்ன பண்றாரு. நீங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபராக மாறும் ஆத்ம ஆதாயம் செய்வது, இயேசுவை போல வாழ்வதற்கு, இயேசுடைய காலத்தில் உங்களை பொறுத்தவரை நீங்க ஆத்ம பிள்ளைகளாக காணப்படுறீங்களா? இந்த பிள்ளைகளாக நீங்க அவங்களுடைய கருத்தை கொடுங்க. இயேசுவை போல அவருடைய வார்த்தை பிரகாரம் நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக, எல்லாரையும் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, நேசிக்கிற பிள்ளைகளாக, மதித்து நடக்கிற பிள்ளைகளாக, மாத்திரம் நாங்கள் மன்னிக்கிற பிள்ளைகளாக, ஊழியம் கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக கடைசியாக நாம் காப்பது போல அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை சாட்சியாக நினைப்போம் வெளிப்படுத்துகிற நல்ல தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளாக அவருடைய வருகைக்காக அவளோடு காத்திருக்கிறத காண்போம். அது நம்ம ஒவ்வொருவரையும் செலுத்து வரமணி ஆனதுனாலே நம்ம